எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. கல்வி கடன் ரத்து செய்யப்படுறாங்க. கல்வி கடன் ரத்து செய்யப்படுறாங்க. 10 வருஷம் ஆட்சி வந்தாங்களே, அப்ப என்ன செஞ்சாங்க? 10 வருஷம் இருந்தாங்கல்ல, 2011 21 வரைக்கும் அதிமுக ஆட்சி இருந்துல, என்ன பண்ணாங்க? கல்விக்காக வேண்டி என்ன பண்ணாங்க சொல்லுங்க. இன்னைக்கு என்னென்ன திட்டம் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துருக்காரு கல்விக்காக. எல்லாரும் படிக்கிறதுக்கு எல்லா வசதியும் தமிழ்நாட்டிலையும் படிக்கிறதுக்கு வெளிநாடுகளில் போய் படிக்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி திட்டங்களை வகுத்து ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் கூட வெளியே போய் படிக்கலாம்னு உதவி செய்யுது அரசு. எல்லா கல்விக்கும் நம்ம தான் இன்னைக்கு உதவிக்கரம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம்னு 1000 மாதம், அதுபோக தமிழ் புதல்வன் திட்டம்னு 1000, அது இல்லாமல் இன்னும் நம்முடைய அரசு கல்லூரிகளில் எல்லாமே அவர்கள் படிப்பதற்கு எல்லா வசதியும் எனக்கு உருவாக்கியிருக்காரு. 37 கல்லூரி உருவாக்கி எங்கேயும் அலைய வேண்டியதே இல்லை. அவரவர்கள் இருப்பிடத்திலே படிக்கின்ற வசதியை உருவாக்கி இருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் கல்லூரிக்குன்னு வீட்டிலேருந்தே நடந்து போய் கல்லூரி அருகாமையிலே கொண்டு வந்த அரசு தளபதியினுடைய அரசு. என்ன காரணம்னா ஒரு ஒரு தொகுதியில் 2 கல்லூரி, இன்னைக்கு 37 கல்லூரி வந்திருக்கு. கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. இன்னைக்கு கல்வியில் எல்லா வகையிலும் எல்லா உதவியும் செஞ்சு புரட்சி செய்து நம்மளோட அரசு. மத்தியில் ஆட்சிக்கு வந்தாங்க அரசு, யாரு? பிஜேபி அரசு. அவங்க என்ன பண்ணாங்க? நான் உங்களுக்கு தெரியாது இல்லை, முன்பு நம்முடைய மத்தியில் நம்ம அரசுல இப்போ இருக்கையில எவ்வளவோ தள்ளுபடிகள்லாம் பண்ணோம். விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணோம், எல்லாம் தள்ளுபடி பண்ணோம். இன்றைக்கு இந்த அரசு மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசு கல்விக்கே நிதி ஒதுக்கலையே. 6900 கோடி போன வருஷம் இல்லை இல்லை, அதை சொல்லலை. கல்விக்கு இன்னும் பணம் கொடுக்க வேண்டிய பணம் 3000 கோடி கொடுக்காம இருக்கேன். உங்களுக்கு நான் என்ன இருக்கிறேன், மாநிலத்தினுடைய உரிமை. நாங்கள் எங்கள் தாய்மொழி தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கணும். இருமொழி கொள்கைதான், மும்மொழி ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். நீங்கள் ரொம்ப எங்களை திணிக்க பார்த்தீங்கன்னா, இந்திய திணிக்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். இது சரித்திரம், இது வரலாறு. தமிழ்நாட்டினுடைய வரலாறுல எழுதி பதிக்கப்பட்டிருக்கு. எத்தனை உயிர்கள் தியாகம் கொடுத்து இந்த தமிழ் மொழி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், பத்திரிகையாளர்களாம். இதெல்லாம் கல்வி கடன் ரத்து அது இதுன்னு சொல்றதெல்லாம் சும்மா அவங்க தேர்தலில் ஏதாவது மக்களை ஏமாற்றி வாக்கு பெறணும்னு ஆசைப்படுறாங்க. யார் அவரை நம்ப தயாரில்லை. எடப்பாடியை அரசியல் ரீதியாக அந்த கட்சியில் இருக்கணும்னு நம்பல, பொதுமக்களும் நம்ப போறதில்ல, இனி எந்த கட்சியும் நம்ப போறதில்லை. ஏன்னா அவர் சொன்னார் போன தேர்தலில் பிஜேபியோட இனிமேல் கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னார்ல. இப்போ எப்படி கூட்டணி போனார்? நான் கேட்குறேன், என்ன கண்டாரு? தன் மீது மத்திய அரசு ஏகப்பட்ட வழக்கு வந்துடும், தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் பிஜேபி கூட்டணி. வர்ற தேர்தலில் வெற்றி பெறதுக்காக அல்ல. அவரு சுயநலம் இன்னைக்கு கட்சியை வச்சுட்டாரு, அடகு வச்சுட்டாரு பிஜேபி, அவ்வளவுதான். வேற என்ன? இவர் போய் எந்த வாக்குறுதியை சொல்லி யார் நம்ப போற? மக்கள்லாம் தீர்மானிச்சுட்டாங்க. நான் தெளிவா சொல்றேன், மக்களுடைய தீர்மானம் மீண்டும் தளபதி 2வது முறையாக முதலமைச்சர் ஆவதை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். ஏன்னா இனி ஓட்டு போட்டு வரணும்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் இப்போ இன்னைக்கு சொல்றேன், அடிச்சு சொல்றேன், ஏறத்தாழ 200 தொகுதி சொல்லியிருக்காரு. 200 வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கட்டாயம் வரும். ஏன்னா எதிர்கட்சிகளுக்கு எந்த இதுவும் இல்லை, கையில் எந்த ஆயுதமும் இல்லை. அவங்க சும்மா ஏதோ வாக்குறுதி சொல்லிக்கிட்டே தர்றாங்க, அவ்வளோதான். திமுகவோட வாக்குறுதிகளை காப்பிரைட்ஸ் பண்றாங்களா? என்னன்னா முதியோர் உதவித்தொகை 2000ன்றாங்க, அதே மாதிரி பெண்களுக்கு உதவித்தொகை 2000. 10 வருஷம் திமுக ஆட்சியில் 2006 10 நான் கொடுத்த 24 லட்சம் முதியோர் உதவித்தொகையை 9 லட்சம் பேருக்கு நிறுத்தினாங்களே, அதுக்கு பதில் சொல்லிச்சுங்க அந்த எடப்பாடியை. அவங்க தலைவி அம்மையாரும் 2 பேரும் சேர்ந்து வரிசையா ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 9 லட்சம் பேருக்கு நிறுத்திட்டாங்களே. அவங்க எதை சாப்பிடுவாங்க? வயசானவங்க 60 வயதை தாண்டியவர்களுக்கு கலைஞர் கொடுத்த முதியோர் உதவித்தொகையை நிறுத்தியது தான் அவருடைய சாதனை. 9 லட்சம் பேருக்கு இன்னைக்கு நான் கொடுக்க போறேங்கிறத எப்படி நம்ப முடியும்? ரூபா இருக்கட்டும், ரூபா தனியா இருக்கட்டும். இப்போ நம்ம கூடுதலாக கொடுக்குறோம், இப்போ 1200 வரைக்கும் கொடுக்குறோம். ஆனா கொடுத்ததவே பறிச்சுக்கிட்டாங்க, வகுத்துல அடிச்சாங்க. அவருக்கு எப்படி? அவர் எனக்கு புரியல. ஒரு அரசு செய்ததை ஏழை எளிய மக்களுக்காக முதியோர் உதவித்தொகை, வயது முதிர்ந்தவர்கள் யாரும் மகளை பார்க்காம இருக்கவங்களுக்காக வேண்டி கலைஞர் கொடுத்தார்.
பெத்த பிள்ளை சோறு போடவில்லை என்றால் நான் போடுறேன்னு அவர் அந்த முதியோர் உதவித்தொகை 24 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வாரி வழங்கினார். அதிமுக ஆட்சி வந்தோம்னா எல்லாத்தையும் பறிச்சாங்களே, அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. ஆக மொத்தம் இதெல்லாம் பூரா முழுக்க முழுக்க இது வந்து வெற்று வாக்குறுதி தான். இது ஒன்றும் இதில் எந்த இதுவும் இருக்காது. அவர் என்ன பொருளாதார நிபுணரா? வருவாயை பெருக்கிற போறாரு. எப்படி பெருக்குவாரு? நீங்க 5 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த டாஸ்மார்க் கட்டுறாங்கல்ல பணம், மாதம் அந்த பணம் கட்டவே இல்லை. திண்டுக்கல் மாவட்டத்தில் முழுசா 5 வருஷம் கட்டல. அந்த பணம் எங்கே போச்சு? அவரை கேளுங்க. அரசு கட்ட வேண்டிய பணம் அவன் கடன் நடத்தவே கட்டணும், வசூல் பண்ணுங்க. 5 வருஷம் யார் வாங்கினான்? அதான் ஆட்சியோட லட்சணம். வருவாய் எப்படி வரும்? நான் அதை பற்றி ஜென்ரலாக சொல்லணும்னா, எந்த வகையிலும் ஆட்சி வருவாய் வருவதற்கு அவர்களுக்கெல்லாம் அந்த தகுதி இல்லை, திறமை இல்லை. நம்முடைய அரசு இன்றைக்கு எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து எல்லா துறையிலும் இன்றைக்கு நல்ல வளர்ச்சி பெற்றிருக்கிறது. உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி இரட்டை இலக்கம் இந்த அளவுக்கு வந்ததே இல்லை. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பெற்ற மாநிலம்னா தமிழகம் தான். அதில் ஒன்றும் யாரும் மறுக்க முடியாது. அவங்க எந்த மறுப்பும் சொல்ல முடியல. இப்போங்க ஒரே ஒரு விஷயம்தான் நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இன்னைக்கு இந்தியாவில் யார் வாய்ஸ்ன்னா நம்முடைய முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய வாய்ஸ் தான் இன்றைக்கு மக்கள் நம்புவார்கள். அவருக்கு இருக்க மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, வாய்ஸ்னா செல்வாக்குன்னு சொல்கிறேன், அந்த செல்வாக்கு யாருக்கும் கிடையாது. மற்றதெல்லாம் எம்டி. யார் பேசுனாலும் எம்டி. நீங்கள் எந்த கட்சி பிஜேபி பேசுனாலும் யார் பேசுனாலும் ஒன்றும் இல்லை, 0 தான். அவருக்கு தான் மக்கள் மத்தியில் வாய்ஸ் இருக்கு. கிராமத்தில் சொல்லுவான், யாருக்கு வாய்ஸ் இருக்கு இந்த தேர்தலில், யார் வரப்போறா அப்படின்னா ஸ்டாலின் தான் வருவார்னு சொல்லிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. ஏகோபித்த முடிவு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின்னு இன்னைக்கு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அந்த வாய்ஸ் அவருக்கு தான் இருக்கு. இவனு எடப்பாடி பேருக்கு அவங்க கட்சிக்காரவங்களை பக்கத்தில் வச்சு ஏமாத்துறதுக்கு வேண்டி ஒரு ஷோ நடந்துட்டார், அவ்வளோதான். அவருக்கு வேண்டியது ஏதோ அந்த கட்சி இருக்கணும், அந்த ஆஃபீஸ் இருக்கணும் கையில், அவ்வளோதான். தேர்தலில் வெற்றி பெறணும், மக்களுக்கு நன்மை செய்யணும், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியாதுல்ல. எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாதா? இல்லை, தேர்தல் இது வந்து அறிக்கைங்கிறது என்ன செய்ய போறேங்கிற அறிக்கை அவங்க தயார் பண்ணியிருக்காங்கன்னு அப்படி அறிக்கையே வெளியிடல. இவரா ஒன்று 4 நாளாக வெளியிட்டு இருக்காரு. ஏதாவது எடுபடுமான்னு பார்க்குறாரு. அறிவிச்சாரு, புசுவானமாக போச்சு. இப்போ அறிவிச்சது அதுவும் புசுவானம் தான். எல்லாம் புசுவானம் தான். தேர்தல் அறிக்கை பூராமே புசுவானம் தான். மக்கள் மத்தியில் எடுக்கூடாது, நம்ப மாட்டார்கள். மக்கள் நம்ப மாட்டார்கள், எடுக்கூடாது. தேர்தலில் இருமுனை போட்டி வருமா, மும்முனை போட்டி வருமா? அது எப்படி வருதுன்னு தெரியல. 5 முனை போட்டி கூட வரும். 6 அவங்களே 2ஆ பிரிஞ்சு நிற்பாங்க. பிஜேபி வேணாங்கிறலாம் ஒரு அதிமுக இருந்து பிரிஞ்சு போய் ஒரு அணியாக கூட ஆகலாம். காலம் தான் பதில் சொல்லுங்க. தேமுதிக கூட்டணி தொடர் வாய்ப்பு அது தலைவர் முடிவு. ஏன்னா அவங்க 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 பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதன் அடிப்படையில் கழக தலைவர் முடிவு. கலைஞரையாவே முந்தைய தேர்தல் சொல்லியிருக்காரு, இல்லை அது ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றும் அந்த பிரச்சனை இல்லை. இப்போ அதாவது வந்து கட்சிகள் கூட்டணி வருவதும் அதை முடிவு செய்வதும் முதல்வர் கையில் இருக்கிறது. அவங்க என்ன கேட்குறாங்க, எப்படி அவர் தானே அதை அக்காமடேட் பண்ண முடியும். அதனால வந்து கழகத்தினுடைய தலைவர் முடிவு செய்வார். பாஜகனுடைய பொதுச் செயலாளர் ஜெயராம் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக அரசுக்கு வந்து 8000 கோடி ரூபாய் வந்து நம்ம கொடுத்ததை தமிழக அரசு வந்து திரும்ப வந்து அனுப்பிடுச்சு, காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த செயல் செஞ்சிருக்காங்க. அதே சமயம் அந்த 8000 கோடி ரூபாய் வந்து பணம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் அடிச்சு பார்த்தா மத்திய அரசு கொடுத்ததா வந்து வெளிப்படையாக தெரியுன்றதுக்காகவே இந்த 8000 கோடி ரூபாய் பணத்தை வந்து திரும்ப அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளர் முருகானந்தம் அதுவும் பட்டியல் இனத்தவர்களுக்காக கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட பணம். நீங்க மத்திய அரசு கொடுத்த பணம், நீங்க வந்து மத்திய அரசு கல்வித்துறைக்கு என்ன கொடுத்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீ ஹிந்தி படிக்கலைன்னா உனக்கு மும்மொழி கொள்கை ஏற்றுக்கலைன்னா தரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்குது. பிடிவாதம் படிக்கிறது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தமிழ்நாட்டில் இருக்கிறது, பெரும்பான்மை அரசு இருக்கிறது கூட்டாட்சி தத்துவம்.
இந்தியாவில் ஒன்றும் சர்வாதிகார ஆட்சி இல்லை, ஜனநாயக ஆட்சி. இங்கே வந்து இந்தியா வந்து பல்வேறு மொழிகள், பல்வேறு மாநிலங்கள் உள்ளடக்கிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. இது ஒருங்கிணைந்த ஒன்றியம், பல மாநிலங்கள் ஒருங்கிணைந்த ஒன்றியம். எப்படி மாநிலத்திற்கு எங்கிட்ட வரியெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் எங்கள் பணத்தை வாங்கி வச்சுட்டு எங்களுக்கு கல்விக்காக நிதி கொடுக்க மறுப்பது ஏன்? எங்களை ஏன் கட்டாயப்படுத்தணும்? நீங்கள் எதுக்கு இந்திய திணிக்கிறீங்க? இந்தி திணிச்சு தான் நீங்கள் வந்து இப்போ காங்கிரஸ் அதோட போயிடுச்சு. நீ திணிக்கணும்னு முயற்சி பண்ணினா இந்தியாவிலேருந்து போகக்கூடிய காலம் வரும், கண்டிப்பாக அதான் வரும். இயற்கையின் நீதி. நீ தமிழ்நாட்டில் இந்திய திணிக்கணும்னு அன்றைக்கு முயற்சி பண்ணாங்க ஒன்றிய அரசு முயற்சி செஞ்சு என்னாச்சு? தமிழ்நாட்டில் போச்சு. அகில இந்திய கட்சி இன்னைக்கு கால் ஊன்ற முடியல. அது சரியா வராது. அவங்க வந்து இன்னைக்கு கல்விக்கு கொடுக்கக்கூடிய இதே கத்தி கத்தி பார்க்குறாங்க, இன்னும் கொடுக்க மாட்டாங்க. பள்ளி மாணவர்களுக்கு எவ்வளவு கல்வியில் சிறந்த மாநிலமாக இருக்குது, எவ்வளோ கல்லூரிகள் வந்திருக்கு, எவ்வளவு சிறப்பாக சேர்க்கைகள்லாம் நடக்குது, எவ்வளவு கல்வியில் இன்றைக்கு எவ்வளவு பெரிய சாதனைகள், அரிய பெரிய சாதனைகள்லாம் செய்திருக்கிறார்கள். ஒன்று சொல்கிறேன், கொரோனா காலத்தில் வீடு வீடாக கொண்டு போய் கல்வி சேர்த்த முதல்வர் தளபதி இல்லையா? இல்லம் தேடி கல்வின்னு கொண்டு போய் கொரோனா காலத்தில் இல்லாத வீட்டு பிள்ளையா இருந்தாலும் அவருக்கு வீட்டுக்கே கல்வி அனுப்பிச்சு வச்சார்ல. இது எந்த அரசாவது இந்தியாவில் செய்ததா? கம்பேர் பண்ணி பாருங்க, ப்ளீஸ் கம்பேர் இட். எக்ஸப்ட் தமிழ்நாடு. நீங்கள் வந்து அவங்க வீட்டுக்கே போய் அந்த கல்வியை சேர்த்த பெருமை தமிழ்நாடு அரசுக்கு உண்டு, முதலமைச்சர் தளபதிக்கு உண்டு. அவ்வளோதான். இப்போ எஸ்ஐஆர் குறித்து இப்போ நிறைய பிரச்சனைகள் இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமா அனைத்து மாநிலங்களிலும் எதிர்க்கட்சிகள் வந்து இது சம்பந்தமா தொடர்ந்து இப்போ வாதங்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது இந்த எலெக்ஷன்ல வரக்கூடிய எலெக்ஷன்ல அது எதுவும் தொடர்ந்து எனக்கு எஸ்ஐஆரை பொறுத்தளவில் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், அவங்க தேர்தல் முடிஞ்சு எஸ்ஐஆர் அறிவிச்சிருக்கணும். எலெக்ஷன் கமிஷன் இவ்வளோ அவசர காலத்தில் ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணணும்னு சொல்லி இப்போ நீடிச்சுக்கிட்டே போகுது. அது வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ரோல் வெளியே வரப்போகுது 17ஆம் தேதி. அதில் கிளைம் இருந்துச்சுன்னா நம்ம கிளைம் பண்ணி வாக்காளர்களை சேர்த்துக்கிற வேண்டியதான், தேர்தலை சந்திக்க வேண்டியது. ஏதோ அதுக்காண்டி சாக்கு சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா இப்போ வந்து அரசனுடைய பதவி காலம் முடியுது இல்லை, மே மாதம். அதுக்குள்ளே தேர்தல் நடக்கணும், புதிய ஆட்சி தமிழ்நாட்டில் வரணும். அப்போ தானே வந்து சிறப்பாக இருக்கும். அதுதான் நடக்க வேண்டும். ஆமாம். இப்போ எஸ்ஏஆரில் வந்து குறை இருக்கிறது, ஏற்றம் இருக்கிறது, இறக்கம் இருக்கிறத பற்றி இப்போ சிந்திக்க வேண்டிய நேரம் இல்லை. வாக்காளர் விடுவிட்டு போயிருந்தால் தானாகவே முன் வந்து அவர்கள் வாக்காளராக தங்களை இணைத்து கொண்டு அத்தாட்சிகளை கொடுத்து இணைத்து கொண்டு தேர்தலை சந்திக்க வேண்டும். அவ்வளோதான்.